வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சாகுற வயசு இது கிடையாது, தினமும் வலியால் துடிச்சாரு, நேத்ரனை நினைத்து கலங்கும் சீரியல் நடிகை. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சீரியல் மற்றும் திரைப்பட என பலவற்றில் நடித்து வந்த நடிகர் நேத்ரன் அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில உயிரிழந்து போனாரு. அவருடைய மறைவு பலருமே சோகத்தில் ஆழ்த்தி, நடிகை ரூபாஸ்ரீ நேத்ரனுக்கு சாகுற வயசு என கண்கலங்கி பேசியுள்ளிருக்காங்க. அந்த வீடியோல மருதாணி சீரியல்ல அறிமுகமாகி நடிகரான யுவராஜ் நேத்ரன் அந்த சீரியல்ல தொடர்ந்து பல சீரியல்ல நடித்து பிரபலமானாரு. தன்னுடன் சீரியல்ல நடித்த தீபாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாரு. இந்த தம்பதிகளுக்கு அபிநயா, ஆஞ்சனா என இரு மகள்கள் இருக்காங்க. திருமணத்துக்கு பின்பு நடிக்காமல் குடும்பத்தை கவனித்துக் கொண்ட தீபா குழந்தைகள் வளர்ந்த பின்பு மீண்டும் சீரியல்ல என்ட்ரி கொடுத்தாங்க. தீபா சிங்கப்பெண்ணே, முத்தழகு உள்ளிட்ட தொடர்கள்ல நடித்து வராங்க. நேத்ரனுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கேன்சர் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் சிகிச்சை பெற்று இருப்பினும் அவரது கல்லீரல் பாதிக்கப்பட்டதால் அவருக்கு தொடர்ந்து மருத்துவமனையில சிகிச்சை அளித்து வந்தது. கடந்த வாரம் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போனார். அவருடைய மறைவு சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர்கள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேத்ரன் குறித்து அவருடைய மறைவு ஏற்றுக்கொள்ள முடியாதது. ரொம்ப அற்புதமான மனிதர். எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு, நல்ல டான்ஸ் ஆடுவாரு. செட்ல நாங்க எல்லாருமே டான்ஸ் ஆட சொல்லுவோம், பார்ப்போம். ஒரு வாட்டி ரஞ்சிதம் செட்ல திடீரென நெஞ்சை பிடிச்சிட்டு உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கை நிறுத்தி விட்டு அவருக்கு சுடுதண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க என சொன்னதுமே, ஆனால் அவர் இது கேஸ் ப்ராப்ளம் தான் நினச்சிட்டு இருந்தார். அதன் பின்பு தான் கேன்சர் என்று தெரிய வந்தது. ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்தார். ஒரு முறை வீடியோ காலில் அவரிடம் பேசிய போது ஆள் அடையாளமே தெரியாமல் மாறிவிட்டார். அப்போது கூட வலின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் திடீரென இப்படியாகும்னு யாருமே நினைக்கல. 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 2 பேருமே சின்ன குழந்தைகள் தான். இப்பதான் வளர்ந்துகிட்டு வராங்க. இன்னும் அவங்க சாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கு. அதுவும் நேத்ரன் சாகுற வயசே கிடையாது. அதை விட கொடுமை தீபா இந்த நிலைமையில் எங்களால் பார்க்க முடியல. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இது கொடுமையான சாவு. யாருக்குமே இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று நடிகை ரூபாஸ்ரீ கண்கலங்கி அந்த பேட்டியில பேசியது இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. நேத்ரனுடைய மரணத்திற்கு பல்வேறு சின்னத்திரை பிரபலங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரை நினைத்து அவருக்காக அஞ்சலி செலுத்தியும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.